இடி என்று சொல்லப்படும் என்போர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்டால் கைது செய்யப்பட்டு இருக்கும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவில் பிறந்தவர். இவர் கோரக்பூர் ஐஐடியில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்தவர். ஐஐடியில் சீட் கிடைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய அறிவாளியாக படிப்பாளியாக இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அவருக்கு அங்கே சீட் கிடைத்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் முடித்து விட்டார். கலெக்டராக வேண்டும் என்றால் IAS படிக்க வேண்டும். உயர் போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்றால் IPS படிக்க வேண்டும். அதே போன்று இந்திய வருவாய்த்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்ற வேண்டும் என்றால் IRS தேர்வு வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படி தேர்ச்சி பெற்றால்தான் அவருக்கு IRS பதவி கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த IRS பதவி என்பது கலெக்டருக்கு சமமான ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு பதவி. அப்படிப்பட்ட IRS ஆபீசராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இவர் இந்த IRS தேர்வில் வெற்றி பெற்றவுடன் டெல்லியில் இந்திய வருமான வரித்துறையில் ஆணையராக நியமிக்கப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். நாம் இப்போது தெரிந்து வைத்திருக்கிறோமே தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்காக மிக பெரும் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இவரோடு சேர்ந்து அண்ணா ஹசாரே என்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். அவரின் கீழ்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் செயல்பட்டார். அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலைமை, ஊழல், சாராயத்திற்கு எதிரான போராட்டம் போன்றவற்றையெல்லாம் இவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். இப்படி ஒரு அறிவார்ந்த படித்த சமூகத்தில் இருந்து வந்தவர்தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியன் ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் உயர் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் இவர் ஒரு விழாவில் சுனிதா என்கிற மற்றொரு IRS அதிகாரியை சந்திக்கிறார். இருவருக்கும் காதல் ஏற்படுகிறது. சுனிதாவும் இவரை விரும்புகிறார். சுனிதா தான் முதலில் இவரது காதலை அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தெரிவிக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட கெஜ்ரிவால் சுனிதாவை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். சுனிதாவும் ஒரு IRS ஆபீசர். இருவருமே IRS ஆபீசர் என்பதால் இவர்களது வாழ்க்கை இனிமையாக இன்று வரை போய்கொண்டிருக்கிறது. சரி, இந்தியாவில் ஊழல் என்றாலே அது எதை குறிக்கும் என்றால் காங்கிரஸ் கட்சியை தான் குறிக்கும். ஏனென்றால் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இவர்கள்தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பல இடங்களில் நிலவும் பல கோடி ஊழல்கள் தான் மக்களை வெறுப்படைய செய்திருந்தது. டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம். அப்படிப்பட்ட டெல்லியில் தொடர்ந்து 15 வருடங்களாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷீலா தீட்சித் என்கிற ஒரு அம்மையார் தான் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். டெல்லியில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் கட்சி ஊழலில் திளைத்த ஒரு கட்சியாக மாறி போய்விட்டது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். இங்கே கொள்ளையடித்து விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்கள் பலர் அந்த ஆட்சியில் இருந்தார்கள். காங்கிரஸ் ஒரு கேடுகட்ட ஆட்சியாக போய்விட்டதை மக்களும் உணர்ந்து விட்டார்கள். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். அதனால் அவர் உருவாக்கிய ஒரு அரசியல் கட்சி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி, ஆம் ஆத்மி கட்சி. இந்த கட்சியின் சின்னம் விளக்கமாறு. இந்த விளக்கமாறு சின்னத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் டெல்லியை கைப்பற்றினார். டெல்லி மக்களை கவர்ந்த ஒரு படித்த தலைவராக மாறினார் அரவிந்த் கெஜ்ரிவால். முதலில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீழ்த்தியது காங்கிரஸ் கட்சியை தான். முதலில் டெல்லியை குறிவைத்து தான் அவர் அங்கே செயல்பட்டார். டெல்லி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது ஆம் ஆத்மி பார்ட்டி. டெல்லி ஆட்சியையும் கைப்பற்றி விட்டது ஆம் ஆத்மி பார்ட்டி. தனது அரசு பதவியை தொடர்ந்துவிட்டு டெல்லி முதல்வரானார் அரவிந்த் கெஜ்ரிவால். சரி, இப்படி ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவான அரசு அதிகாரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் அவர் முதல்வராக இருக்கும் பொழுதே கைது செய்யப்பட்டார்? அதுதான் இப்போது இந்திய மக்களை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அதற்கு காரணம் அவர் தமிழகத்தை சுற்றி பார்க்க வந்ததுதான் காரணம். எப்படி புத்தருக்கு அரச மரத்தடியில் ஞானோதயம் கிடைத்ததோ அதுபோன்று தமிழ்நாட்டிற்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மோசமான ஞானோதயம் கிடைத்து விட்டது. அதனால் தான் அவருக்கு இப்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்று தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். டெல்லியிலும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் அமர்ந்தார். இருவரும் நண்பர்கள் ஆனார்கள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று டெல்லியில் நடத்தப்படும் ஸ்கூல்கள், அதாவது பள்ளிகளின் சிறப்பு தன்மையை கண்டறிந்து விட்டு வந்து அதை பாராட்டினார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாக்கி இருக்கும் பள்ளிகள் போன்று இங்கேயும் நான் பள்ளிக்கூடங்களை உருவாக்குவேன், அது போன்ற செயல் திட்டங்களை உருவாக்குவேன் என்று கூறினார் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆனால்
தமிழகத்திற்கு வந்து சென்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உதித்த ஞானோதயம் என்ன தெரியுமா? டெல்லியில் நிலவி வந்த ஏற்கனவே இருந்து வந்த மதுபான கொள்கையை, அதாவது சாராய கொள்கையை மாற்றி அமைத்து புதிய சாராய கொள்கையை கொண்டு வந்ததுதான் அவருக்கு உதித்த ஞானோதயம். தமிழகத்திற்கு வந்ததால் அவருக்கு ஏற்பட்ட இந்த மோசமான ஞானோதயம் தான் அவரை இப்போது ஜெயிலில் தள்ளி இருக்கிறது. தமிழகத்திற்கு வந்து பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தனியார் வசம் இருந்த சாராய கடைகளையும் ஒயின் ஷாப்புகளையும் பற்றி கேட்டறிந்தார். இப்போது அரசாங்கமே நடத்தும் சாராய கடைகளையும் ஒயின் ஷாப்புகளையும் கேட்டறிந்தார். இது பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்டறிந்த பிறகுதான் அவருக்கு ஒரு ஞானோதயம் ஏற்படுகிறது. டெல்லி அரசாங்கத்திலும் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தினால் என்ன, எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவர் யோசித்துக் கொண்டே டெல்லிக்கு சென்றார். அங்கே புதிய மதுபான கொள்கையை உருவாக்கினார். ஏற்கனவே இருந்த மதுபான கொள்கை அரசுக்கு வருமானம் தரும் கொள்கையாக இருந்தது. ஒரு பாட்டிலுக்கு சுமார் 330 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரை அங்கே டெல்லி அரசாங்கத்திற்கு வருமானம் வந்தது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாட்டிற்கு வந்து கற்றுக்கொண்ட அந்த மதுபான கொள்கை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் அவரை மாற்றி அமைத்து விட்டது. டெல்லியில் அவர் உருவாக்கிய மதுபான கொள்கை ஒரு பாட்டிலுக்கு அரசாங்கத்திற்கு வந்து கொண்டிருந்த 300 350 ரூபாய் வருமானத்தை நிறுத்திவிட்டது. சுமார் 10 20 ரூபாய் மட்டுமே அரசாங்கத்திற்கு வருமானம் வருவதாக அந்த புதிய சாராய கொள்கை இருந்தது. இதனால் தனியார் வசம் சென்ற சாராய கடைகள், அதாவது ஒயின் ஷாப்புகள், தனியாருக்கு லாபம் கொழிக்கும் ஒரு இடமாக மாறி போனது டெல்லி அரசாங்கம். இதனால் லாபம் அடைந்த தனியார் சாராய கடை முதலாளிகள் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக ஆம் ஆத்மி கட்சி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. உடனடியாக களத்தில் இறங்கியது சிபிஐ. அதோடு இல்லாமல் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் களத்தில் இறங்கியது. இது உண்மைதான் என்று கண்டுபிடித்தது. இப்படி மதுபான கொள்கை மூலம் கிடைத்த அந்த சட்டவிரோத பணத்தை இவர்கள் கோவா தேர்தலில் பயன்படுத்தி செலவழித்து கோவா தேர்தல்களை எதிர்கொண்டார்கள் என்கிற உண்மையும் தெரிய வந்தது. இதில் மிக பெரும் பலனடைந்தவர் டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா. இந்த மணிஷ் சிசோடியா தான் இந்த மதுபான கொள்கை மூலம் பெரும் பணத்தை சேர்த்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அது உண்மை என்று கண்டறிந்தது இடி என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். உடனடியாக மணிஷ் சிசோடியா, டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பல மாதங்களாக அவர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்று வரை ஜாமீன் கிடைக்கவில்லை. அவர் ஜெயிலில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலும் அதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. தமிழகத்தின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சுமார் 30 முறைக்கு மேல் அவருக்கு நீதிமன்றம் ஜெயில் தண்டனையை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது. அவருக்கு ஜாமீன் தரப்படவில்லை. 30 முறை அவர் முறையிட்டும் கூட அவருக்கு 30வது முறையாகவும் ஜாமீன் தரப்படவில்லை. தொடர்ந்து அவர் சிறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார் செந்தில் பாலாஜி. எந்த நாடகமும் நீதிமன்றத்தில் ஈடுபடவில்லை. தொடர்ந்து அவர் சிறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரது தம்பி அசோக்குமார் தலைமறைவாகிவிட்டார். அவரது தம்பி அசோக்குமார் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தலைமறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறார் டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா. அதுதான் இப்போது உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த புதிய மதுபான கொள்கை, டெல்லியில் உருவாக்கப்பட்ட புதிய மதுபான கொள்கையில் நடந்த ஊழல்களால் பல கேள்விகள் எழுந்தது. என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நீதிமன்றம் மூலம் அங்கே முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 4 முறை, முதலில் 4 முறை நோட்டீஸ் அனுப்பியது. அப்புறம் 5வது முறையும் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸ்களுக்கு பதிலளிக்கவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால். இப்படியே 9 முறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது நீதிமன்றத்தின் மூலம். ஆனால் 9 முறையும் இந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு அவர் ஆஜராகவில்லை நீதிமன்றத்தில். இந்த 9 நோட்டீஸ்களையும் தட்டி கழித்துவிட்டு ஆஜராகாமல் இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதுதான் அவருக்கு இப்போது வினையாக போய்விட்டது. எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அவருக்கு சட்டம் ஒரே சட்டம் தான், இந்திய அரசியல் சட்டம் என்கிறபடியால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் முதல்வராக இருக்கும் பொழுதே கைது செய்யப்பட்டு இப்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் இவர் விரைந்து திகார் சிறைக்கும் அனுப்பப்பட இருப்பதாகவே டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர் திகார் சிறைக்கு தான் கொண்டு செல்லப்படுவார் என்று உறுதியாக தெரிகிறது.
ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் முதல்வர் பதவியை துறந்து விட்ட பிறகு, ராஜினாமா செய்து விட்ட பிறகுதான் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்கிற ஒரு அரசியல் கட்சியை ஜார்க்கண்டில் நடத்தி வந்தார் ஹேமந்த் சோரன். அங்கே அவர் முதல்வராக இருந்தார். இவரும் பல ஊழல்களில் சம்பந்தப்பட்டு இருந்தார். இவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியது நீதிமன்றம். அந்த நோட்டீஸ்களை பெற்றுக்கொண்டு தள்ளாடி கொண்டிருந்தார் ஹேமந்த் சோரன். தன்னை கைது செய்து விடுவார்கள் என்கிற நிலையில் அவர் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அப்படி ராஜினாமா செய்து விட்ட பிறகுதான் அவரை என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. ஆனால் இங்கே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை. அவர் முதல்வராக இருக்கும் பொழுதே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்டால். அதற்கு காரணம் அவர் சட்டத்தை மதிக்கவில்லை. 9 முறை அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தும் அவர் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால். அதுதான் அவருக்கு இப்போது வினையாக முடிந்திருக்கிறது. இப்போது இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்படி எம்பி தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார், அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். இந்த இந்தியா கூட்டணியில் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர், ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனும் இருந்தார். ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். அதே போன்று இப்போது முதல்வராக இருந்த பொழுதே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த இந்தியா கூட்டணியில் தான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் இருக்கிறார். இவரது கட்சி திமுகவும் இந்த இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது. அதனால் தான் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் விதமாக இந்த செயல்பாடு இருக்கிறது, அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது செயல்பாடு என்று கூக்குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் விதமாக இவர்கள் செயல்பாடு இருப்பதால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து வரும் 31ஆம் தேதி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி டெல்லி ராம் லீலா மைதானத்தில் மிக பெரும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்தியா கூட்டணி. அதாவது ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி. எம்பி தேர்தல் பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை மத்திய அரசாங்கம். என்ன நடந்தாலும் அதை பார்த்துக் கொள்ளலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுதாபம் ஏற்பட்டாலும் சரி, பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தே ஆக வேண்டும் என்று கைது செய்திருக்கிறது என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட். இதற்கு காரணம் மோடி அரசாங்கம் தான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள், குறிப்பாக ராகுல் காந்தி. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாகவே நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சுகேஷ் சந்திரசேகர் என்கிற ஒரு கிரிமினல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவராக மாறிவிட்டதாக கூறியிருக்கிறார். இவர் என்ன கூறுகிறார் என்றால், அரவிந்த் கெஜ்ரிவாலின் அனைத்து ஊழல்களும் எனக்கு தெரியும், நான் அப்ரூவராக மாறிவிட்டேன், அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றிய உண்மைகளை எல்லாம் அரசாங்கத்திடமும் கூறிவிட்டேன், ஆகவே அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு கொண்டு வரப்படுவது உறுதி என்று அவர் கூறுகிறார் பத்திரிகையாளர்களிடம். சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு விட்டார், முதல்வராக இருக்கும் போதே கைது செய்யப்பட்டு விட்டார். இப்போது டெல்லி முதல்வர் பதவியை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற கேள்விதான் மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது. டெல்லியில் அமைச்சராக இருக்கும் ஒரு சிலர் இந்த பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் முதல்வராக்கப்படலாம் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. சுனிதா கெஜ்ரிவாலும் ஐஆர்எஸ் படித்தவர், இந்தியன் ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் உயர்ந்த அதிகாரியாக பணியாற்றியவர், அவருக்கும் நிர்வாக திறமை உள்ளது. ஆகவே சுனிதா கெஜ்ரிவாலை முதல்வராக்க கூடும் என்றுதான் தெரிகிறது. ஏற்கனவே சுனிதா கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டிக்காக பல இடங்களில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அரசியலில் அவர் ஏற்கனவே ஈடுபட்டுக் கொண்டுதான் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த படித்த சுனிதா கெஜ்ரிவாலை தான் டெல்லி முதல்வராக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியினரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் டெல்லி முதல்வராக சுனிதா கெஜ்ரிவால் ஆக்கப்படலாம் என்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படியோ கைது செய்யப்பட்டிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தராது நீதிமன்றம், அவரை திகார் சிறைக்கு தான் கொண்டு போகும். அப்படியானால் டெல்லி முதல்வராக சுனிதா கெஜ்ரிவால் தான் வரப்போகிறார். அடுத்து என்ன நடக்கும், டெல்லி அரசியலில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள்.
சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.